ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த இடத்தில் நீங்களும் அதன் ஒரு பகுதியை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த இடத்தில் என்னையும் ஒன்று சேர்த்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அருளால் புனிதமிக்க அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த ரமலான் மாதத்தை எனக்கும் உங்களுக்கும் அடைவதற்கான வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கே நாங்கள் நிறைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் சென்ற வருடம் உயிரோடு இருந்தவர்கள், சென்ற வருடம் சிறந்த அமல்களோடு இருந்தவர்கள், இந்த வருடம் அவர்களுக்கு அமல் செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்காமல் இருக்கின்றான். அதேபோல் எங்களை விட்டு இந்த உலகத்தை விட்டே விடை பெற்று சென்ற சிலரும் இருக்கின்றார்கள். அப்படி இருக்க அல்லாஹு தஆலா சென்ற வருட ரமலானை தொட்டு இந்த வருடமும் ரமலானை அடைந்து கடந்த ரமலானை விட சிறந்த அமல்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு தெரிந்த நிறைய பெண்கள் இந்த இடத்தில் எங்களுடைய ஊரில் இருப்பார்கள். உங்களுக்கு தெரிந்த, உங்களுக்கு வீட்டிலே இருக்கக்கூடிய பலர் உங்களுடைய வீடுகளில் இருப்பார்கள். இன்றைய பெண்கள் பயான், பெண்கள் நிகழ்ச்சி என்றும் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் கூட அல்லாஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் மார்க்கத்தில் தெளிவை கொடுக்கிறான். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ. அப்போ இன்றைக்கு எல்லாருக்குமே பயான் நடக்குது, ப்ரோக்ராம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தின் காரணமாக வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் தள்ளிவிட்டு எங்களுக்கு இந்த இடத்துல வந்து அமர்றதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிறான்னு சொன்னால் அல்லாஹு தஆலா உண்மையில் இந்த ரமலானில் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலித்திருக்கின்றான். ஏனென்றால் ஒரு மஸ்ஜிதுக்கு நாங்கள் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் நிறைய பயான்கள், எல்லா ஸ்டேட்டஸை பார்த்தாலுமே சின்ன சின்ன கட்டிங் குர்ஆன் பயான் தான் நாங்கள் பார்ப்போம். அப்படி நாங்கள் பார்த்தாலும் கூட அல்லாஹு தஆலாவும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாங்கள் மார்க்கத்தை படிக்கணும்னு நாடுறோம் இல்லைங்களா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீங்கள் மக்களுக்கு எத்தி வைக்கவும் வேணும், நாங்கள் தொடர்ந்து மார்க்க வகுப்புகளுக்கு சென்று படிக்கணுன்றதை கூட அவங்க நாடிக்கிறாங்க. என்ன காரணம்? எங்கள் எல்லாருக்கும் குர்ஆன் ஓத தெரியும், மார்க்கத்தில் எதை நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில வேளை நான் சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் பல தடவை கேட்டிருப்பீங்க இல்லைங்கண்ணா. ஆனாலும் கூட அது எங்களுக்கு மறந்த மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிற டைமில் அது அப்படித்தான், அதை நாங்கள் இப்படி புரிஞ்சிக்கலாம், உண்மையிலே இது உண்மைத்தான், உண்மையிலே தெரிஞ்ச விஷயத்தை கூட நான் திருப்பி திருப்பி சொல்கிற டைமில் எங்களுடைய ஈமான் என்ன செய்யப்படுது? புதுப்பிக்கப்படுது. அப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், குறிப்பிட்ட சிலர் தான் இங்கே வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துக்கு யாரெல்லாம், ஒரு மஸ்ஜிதுக்கு, ஒரு நல்ல விஷயங்கள் பேசப்படுற இடத்துக்கு யாரெல்லாம் வந்து உட்கார்ந்து கேட்குறாங்களோ நல்ல விஷயத்த, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சகீனத், அல்லாஹ்வுடைய அமைதி எங்கே செய்து இறங்கி கொண்டே இருக்குது, மலக்குமார்களுடைய பிரார்த்தனை செய்து எங்களுக்கு வந்து கொண்டே இருக்குது. அப்போ எங்கே எல்லாம் நல்ல விஷயங்கள் பேசப்படுதுன்னு நாங்கள் கேள்விப்படுறோமோ கட்டாயம் என்ன செய்யணும்? அந்த இடத்துக்கு நாங்கள் போய்த்து உட்காரணும். அப்போ தான் அல்லாஹ்வுடைய சங்கையான வானவர்களுடைய அந்த துஆக்கள், அந்த அல்லாஹ்வுடைய சகீனத்தினை செய்து இறங்கி கொண்டிருக்குது. அப்போ அதே போல் நாங்கள் மார்க்கத்தை தேடி வந்திருக்கிறோம். கிட்ட இருப்பீங்க, கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்திருப்பீங்க. அப்போ நாங்கள் எந்த அளவு தூரத்துலேருந்து வாரோமோ அந்த அளவுக்கு எங்களோட சுவனத்து வாயில் என்ன செய்து திறக்கப்பட்டு தான் இருக்குது எங்களுக்காக. அப்போ இது உண்மையிலே அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தில் எங்களுக்காக என்ன செய்து அல்லாஹு தஆலா நாடிக்கக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலேயே மார்க்க விஷயத்தை நாங்கள் படிக்கிறன்றது பெண்களுக்கான சந்தர்ப்பங்கள் ஆகவே குறைவு இல்லைங்கண்ணா. ஆம்பளை ஜும்மாக்கு போய்த்தா கூட அங்கே ஒரு பயான், ஏதோ ஒரு விஷயம் பல வருஷம் ஃபுல்லாக அவங்க கேட்டால் கூட அவங்களோட ஈமான் புதுப்பிக்கப்படுகிறது. தராவீஹுக்கு பிறகு கூட எங்கள் பெண்களுக்கு போயாத சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யுது? பயான். அவங்க எந்த இஜ்திமாவுக்கும் போவாங்க. ஆண்களுக்கு நன்மைகள் செய்கிறதுக்கு அவங்க அந்த நன்மைகள் செய்கிறதுக்கு, பயான்கள் கேட்குறதுக்கு, அவங்களோட ஈமானை புதுப்பிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் என்ன செய்யுது? அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்குது.
ஆனால் பெண்களாகிய எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இருந்தால் கூட எங்களோட வேலைகள், எங்களோட நோய்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய வேலை பளு, ஒவ்வொருத்தோட பொறுப்பு அப்படியே யார்கிட்ட சுமத்தப்பட்டிக்குது, பெண்களுக்கு சுமத்தப்பட்டிக்குது. அதனால் எங்களுக்கு உண்மையிலே கஷ்டமாயிக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், எந்த இடத்துல எல்லாம் மார்க்க விஷயங்கள் பேசப்படுதோ அங்கே நாங்கள் முந்தி அடிச்சுக்கொண்டு என்ன செய்யணும், போகிறதுக்கு ரெடி ஆகணும். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் இந்த மனிதனை படைத்த நோக்கங்கள் நிறைய இருக்குது இல்லைங்கண்ணா. நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம் எங்களோட பெற்றோர்கள் இந்த உலகத்தில் எங்களை கொண்டு வந்தாங்க. அவங்க நிறைய கற்பனைகளோட கொண்டு வந்திருப்பாங்க. என் பிள்ளை இப்படித்தான் வளரணும், அவங்க இந்த நோக்கத்தில் வளரும், எனக்கு பெருமையை தேடித்தரணும், எனக்கு சாலிகான பிள்ளைகளாக இருக்கணும்ன்ற நிறைய கற்பனைகளோட தான் எங்களோட பெற்றோர் என்ன செஞ்சாங்க, பெற்றெடுத்திக்கிறாங்க. அப்போ நிறைய நோக்கம் இருந்தால் கூட இந்த உலகத்தில் எங்களுக்கு எல்லா மாதிரியுமே வாழ்ந்துட்டு போகலாம். அல்லாஹு தாலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வரையறை போட்டிக்கிறாங்க, நீங்கள் இப்படித்தான் வாழணும், இது உங்களுக்கு நல்லது, இது உங்களுக்கு கெட்டதுன்றத தவிர இதெல்லாம் எங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிக்கிறாங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் கெட்டதை விட்டுட்டு எங்களுக்கு விரும்பின மாதிரி வாழலாம். ஆனால் அல்லாஹு தாலா எங்களை என்னத்துக்கு படைச்சிக்கிறான், வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நாங்கள் அல்லாஹ்வை வணங்கணும், நாங்கள் எங்களோட அடிமைத்துவத்தை அல்லாஹுக்கு வெளிப்படுத்தணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் எங்களையும் ஜின்களையும் என்ன செஞ்சுக்கிறான், அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். அப்போ எங்களோட ஒவ்வொரு நாளும் விடுகின்ற நேரத்தில் இருந்து நாங்கள் படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்ன செய்யணும், ஒரு இபாதத்தாக கழிக்கணும். அந்த விஷயத்தில் எங்களுக்கு என்ன செய்யுது, ஒவ்வொரு விஷயத்தையும் இபாதத்தாக கழிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை பெண்களாகிய நாங்கள் தான் ஏற்படுத்திக்கொள்ளணும். இப்போ நாங்கள் உண்மையிலேயே கணவன் பள்ளிக்கு போகிறதுக்கு எழும்புவார், அப்போ அது எழுப்புறது யார், பெண்களாகிய நாங்கள் தான் இருக்கணும். நாங்கள் எழுப்பினா அவர் தொழுத நன்மை, நாங்கள் எழுப்பின நன்மை வந்து சேரப்போகுது. சுபகு தொழுதத்திலிருந்து பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும், கணவன்ட வேலைக்கு நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், முடுப்பயன் பண்ணணும்னு ஒவ்வொரு வேலையும் நாங்கள் ஒரு சுமையாக செய்யாமல் ஒவ்வொன்றையும் இந்த பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுத்தா ஒரு இபாதத், அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நன்மை, கணவன்ட ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுத்தா இன்றைக்கி ஒரு இபாதத்தை செஞ்சேன். நாங்கள் எப்படி எங்களோட எண்ணங்களை பொறுத்து தான் அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், எங்களுக்கு கூலியை தர. அப்போ ஒவ்வொன்றையுமே ஒரு இபாதத்தாக நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்தோம்னா எந்த ஒன்றுமே எங்களுக்கு சிக்கலாக இருக்காது. இப்போ நாங்கள் அல்லாஹ் தாலா எங்களை வணங்குறதுக்காக தானே படைச்சிக்கிறான். அப்போ எங்களோட வணக்கம்னு நாங்கள் தொழுகையை மட்டும் எடுத்துக்கொள்ளப்படாது. தொழுகை ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன செய்யணும், ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் கட்டாயமாக எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எங்களோட அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய ஒரு கடமை, அது நேரத்துக்கு செய்யப்படக்கூடிய ஒரு கடமை. அது இல்லாட்டி எங்களால் நாங்கள் முஸ்லீம்களே இல்லை இல்லைங்கண்ணா. நாங்கள் தொழாமல் எந்த அமலை செஞ்சாலும் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. என்ன தொழுகை தான் எங்களோட ஒரு சாவி எல்லா இதுக்கும். ஒரு தொழுகை இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் ஒரு ஆணும், 5 நேர தொழுகையும் நேரத்துக்கு தொழக்கூடிய ஒரு பெண்ணுமானும் உண்மையானவே என்னது, தூய்மையானவர்கள். அவர் என்னது, சுத்தமானவங்க. அவங்களோட உள்ளத்தில் நீக்காது, எந்த ஒரு கெட்டதும் நீக்காது. எங்களோட தொழுகை என்னது, மானக்கேடான எல்லா விஷயத்திலிருந்தும் எங்களை பாதுகாக்கும். அப்போ சில டைமில் நாங்கள் சில பிழைகள் செய்வோம், மனிதன் என்ற அடிப்படையில் நாங்கள் செய்யக்கூடிய பிழைகள் இருக்குது. அந்த பிழைகள் என்ன செய்யுது, நாங்கள் தொழக்கூடிய நேரத்தில் அது எங்களை பாதுகாக்குது. எங்களோட தொழுகை எங்களோட கெட்ட விஷயங்கள்லேருந்து எங்களை தூரமாக்குது. அந்த அளவுக்கு தான் நாங்கள் தொழுகையை வச்சுக்கொள்ளணும். அப்போ தொழுகை மட்டும் இபாதத் இல்லாமல் எங்களோட நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களையுமே நாங்கள் நன்மையை எதிர்பார்த்து செஞ்சோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் பெண்களாகிய எங்களுக்கு என்ன செய்யுது, நிறைய நன்மை கொண்டே இருக்குது. நாங்கள் நிறைய கஷ்டப்படுறோம், பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுறோம், அதுக்காக எங்களோட உடல் வலியை கூட நாங்கள் என்ன செய்கிறோம், தாங்கிக் கொள்கிறோம். கணவனுக்காக எவ்வளவோ வேலை செய்கிறோம் இல்லைங்கண்ணா. அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்கிறோம்டா அதுக்கு நிறைய நன்மை எங்களுக்கு இருக்குது. உண்மையிலே சில வேளை அது எங்களுக்கு நாங்கள் பாசத்துக்காக அன்புக்காக செய்வோம், சில வேளை கஷ்டமாயிக்கும், சில வேளை அவங்க புரிஞ்சுக்கலாமிப்பாங்க, ஆனால் எங்களோட கடமையாயிக்கும் செய்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் அதை செஞ்சோம். ஏன் செய்கிறோம், கணவனுக்கு கட்டுப்படுறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் கடமை. அதை நாங்கள் ஒரு இபாதத்தாக செஞ்சோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அது எங்களுக்கு ஒரு கூலியாக, அது பாரமாக இருக்காது. அப்போ எங்களோட அல்லாஹு தாலா எங்களை படைச்ச நோக்கம் நாங்கள் அல்லாஹ்வை வணங்கணுன்றதுக்காக. வணக்கம் தொழுகை மாத்திரமல்ல. அப்போ இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளையும் என்ன செய்யணும், ஒரு வணக்கமாக செஞ்சோம். ஒரு செய்யக்கூடிய எல்லாத்தையும் ஒரு இபாதத்தாக வணக்கமாக செஞ்சோம்டா நாங்கள் ரமலான் அல்லாத காலத்தில் செய்கிறத விட பல மடங்கு கூலிகளாக அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன செய்கிற தந்தருளுவான். இப்போ அல்லாஹு தாலா எங்களை படைச்ச நோக்கத்தை பற்றி இன்னொரு வசனத்தை சொல்கிற டைமில் அப்போ ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்குனாக்கும் அபசா
வ அன்னக்கும் இலைஹி லா துர்ஜாவுன். நாம் உங்களை படைத்தது வீணுக்காகவோ விளையாட்டுக்காகவோ அல்ல. நாங்கள் உங்களை படைச்சிக்கிறோம், உங்களை சும்மா வீணாக படைச்சி வைக்கல. நீங்கள் என்ன அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தணும், நான் எஜமானன்றதை நீ வெளிப்படுத்தணும். அப்போ நாங்கள் தொழுகிறது அமல் செய்கிற டைமில் எங்களோட நான் அடிமை, என்னுடைய ரப்பு அவன் எஜமானன்றதை நாங்கள் வெளிப்படுத்தணும். அப்போ அல்லாஹ் கேட்குறான், வ அன்னக்கும் இலைஹி லா துர்ஜாவுன், நீங்கள் என்னிடம் திரும்பி வரமாட்டீங்கன்னு நினச்சிட்டு வாழ்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹு தாலா கேட்குறான். அப்போ உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், இப்போ நாங்கள் நிறைய காலம் வாழ்ந்துட்டோம், நிறைய காலம்டா ஒரு 15, 20, 30, 40 வருஷம் வாழ்ந்தோம்னா உண்மையிலே அது நிறைய காலம்தான். அப்போ நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் கூட ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு என்ன செய்யணும், அல்லாஹ்விடம் திருப்பி செல்லணும். அப்போ நாங்கள் எங்களோட தாயோட வயிற்றுலிக்கக்கூடிய காலத்திலேயே 4 மாதம் ஆயினத்தோட அந்த தாய்க்கிட்ட ஒரு மலக்கு வந்து நான் எப்போ மரணிக்கிறேன், நான் இந்த உலகத்துக்கு எப்போ போவேன், இந்த உலகத்திலிருந்து அல்லாஹுவின் பக்கம் நான் எப்போ போவேன்றத அல்லாஹு தாலா அந்த மலக்கை கொண்டு என்ன செய்கிற எழுதி வைக்கிற. அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் நாங்கள் எப்போ மரணிக்கிறோம்ன்றது யாருக்கு தெரியும், அந்த அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு தெரியாது. குறிப்பிட்ட சில காலம்தான் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த உலகத்தில் வாழலாம். அப்படி வாழ்ந்துட்டு நாங்கள் அல்லாஹுடைய பக்கம் மீள்கிற டைமில் நல்லடியார்களாக மீளணும், ஒரு சுவனத்து ஒரு பெண்ணாக நாங்கள் மீண்டு போகணும். அப்போ இந்த உலகத்தை பற்றி அல்லாஹு தாலா திருப்பி நீங்கள் எந்த பக்கம் திரும்பி வரணும். ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், வமல் ஹயாத்து துன்யா இல்லா லைபு வலஹு வசீனா. இந்த உலக வாழ்க்கைக்கு தானே, இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு விளையாட்டு மாதிரி எங்களுக்கு பார்த்தா, எங்களுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் நிரந்தரமாக வாழணும், எல்லா சொத்துக்களும் எங்களுக்கு கிடைக்கணும், எல்லா அடுத்தவங்களை மாதிரி அடுத்தவங்களை விட நாங்கள் நல்லா வாழணும்ன்றது தான் யாருக்கு, எல்லா மனிதன்டையும் ஆசை. அதுதான் உலகத்தில் நாங்கள் கண்ணியமாக வாழணும். அதே போல் யார்ட்டையும் கேளிக்கைகளுக்கு நாங்கள் ஆளாகப்படாது, கண்ணியமானவங்களாக வாழணுன்றது எல்லா மனிதன்டையும் ஆசை. ஆனால் நாங்கள் இந்த உலகத்தில் கண்ணியமானவனங்களாக வாழணும், அதுக்காக நாங்கள் அல்லாட்ட துஆ செய்யணும். அப்போ நாங்கள் அப்படி வாழ்கிற டைமில் இந்த உலகம் வந்து எங்களுக்கு ஒரு சுகபோகத்தையே தரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கலாது. இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு வீணானது, விளையாட்டானது, கேளிக்கையானது. நாங்கள் ஒரு கொஞ்சம் காலம் தான் இந்த உலகத்துலேருந்து வாழலாம், அதுக்கப்புறம் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போகணும். அப்போ அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் மூழ்கி விடாதீர்கள். நாங்கள் இந்த உலகத்தில் மூழ்கிற டைமில், நாங்கள் உலக விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற டைமில் மறுமை எங்களுக்கு என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கடிக்கப்படும். இப்போ நாங்கள் படிக்கிறோம், உலக கல்வி என்னது எங்களுக்கு முக்கியமான உண்டு. உலக கல்வி எங்களுக்கு இல்லாட்டி இந்த உலகத்தில் ஒழுங்காக ஒரு மனிதனாக வாழலாம். அப்போ நாங்களும் சரி, எங்களோட பிள்ளைகளுக்கும் சரி, எங்களோட பேர பிள்ளைகளுக்கும் சரி, வரக்கூடிய சந்ததிகள் எல்லாரும் உலக கல்வியை முக்கியமாக படிச்சிக்கணும். விளங்கினா ஏன் படிச்சிக்கணும், அந்த நாங்கள் மார்க்க கல்வி அப்படின்னு செய்து எங்களுக்கு மார்க்க கல்வி அதை விட தேவையான உண்டு. அப்போ நாங்கள் மார்க்க கல்வி எந்த அளவுக்கு முக்கியம், அதே மாதிரி உலக கல்வியும் முக்கியம். உலக கல்வியும் எந்த அளவு முக்கியமோ அதே போல் மார்க்க கல்வியும் எங்களுக்கு முக்கியமான உண்டு. ஏன், மார்க்கத்தில் செல்லக்கூடிய எல்லா விஷயமும் உலக கல்வி இருந்தால் தான் என்ன செய்யலாம், எங்களுக்கு அந்த தெளிவு பெறலும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், பிள்ளையில மேக்ஸ் கிளாஸ் அனுப்புகிறோம், சயின்ஸ் கிளாஸ் அனுப்புகிறோம், எல்லாத்துக்கும் அனுப்புகிறோம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னா இதுக்கும் உலக கல்விக்கும் மார்க்க கல்விக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது. இப்போ சயின்ஸ் நாங்கள் படிக்கிறோம், அப்போ அது எங்களுக்கு வேஸ்ட் இல்லை. அல்லாஹு தாலா அவனுடைய குர்ஆனில் செல்லக்கூடிய சில விஷயங்கள் என்ன செய்யுது, சயின்ஸ் ரீதியாகத்தான் நாங்கள் விளங்கணும். இப்போ சொத்து பங்கீடு இருக்குது குர்ஆனில். அப்போ அதை நாங்கள் விளங்குறோன்னு சொன்னால் கட்டாயம் எங்களுக்கு மேக்ஸ் தெரிஞ்சிக்கணும். அப்போ எங்களோட பிள்ளைகள் ரெண்டையும் படிச்சிக்கணும். அப்போ நாங்கள் ரெண்டையும் படிக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு இந்த உலக கல்வி கூடுதலாக நாங்கள் கவனம் செலுத்திட்டு மார்க்க கல்விக்கு நாங்கள் என்ன செய்யப்படாது, கூடுதலாக இடம் கொடுக்கணும். நாங்கள் மார்க்க கல்வியை படிக்கணும் நிறைய, உலக கல்விக்கு நாங்கள் என்ன செய்யுது, முக்கியத்துவத்தை கூடுதலாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதே சரியா, உலக கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால மார்க்க கல்வி என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள்கிட்ட இருந்து குறைஞ்சிட்டு போகுது. அப்போ உண்மையிலேயே நாங்கள் இந்த உலகத்துக்காக வாழ்கிற டைமில் மார்க்கத்தை நாங்கள் அப்படியே குறைச்சிட்டு போகக்கூடாது. அப்போ இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, அந்த மறுமை வாழ்க்கை நிரந்தரமானது. நாங்கள் இப்போ அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும், எப்பயாவது ஒரு நாள் போய் தாகணும். அப்போ அந்த டைமில் இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹு தாலா எங்கள்கிட்ட கேட்கறல.
அப்படின்னா உலகத்தில் நீ படிச்சியா, உலகத்தில் நீ நிறைய சொத்து சம்பாதிச்சியா, உலகத்தில் நீ இப்படி வாழ்ந்தியான்னு கேட்க மாட்டா. எங்களுக்கு அல்லாஹு தாலா அல் குர்ஆன்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி தந்திக்கிறாங்க, நீங்கள் உலகத்தை வாழ்கிற டைமுக்கு ஒழுக்கமான சாலிகான பெண்ணாக வாழணும், குர்ஆனை நிறைய ஓதணும், தொழணும், ஜக்காத் கொடுக்கணும், சதக்கா செய்யணும். இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லிக்கிறான். இந்த உலக விஷயங்கள் என்ன செய்கிற, அது மார்க்க விஷயம். இதுகளை பற்றி என்ன செய்கிற, நாளை மறுமை நாளில் நாங்கள் துருவி ஆராயப்படுவோம். அதைத்தான் அல்லாஹு தாலா சொல்கிற, நீங்கள் என்ன செய்வீங்க, திருப்பி என் பக்கம் மீட்டப்படுவீங்க. ஆனால் இந்த உலக வாழ்க்கை என்ன செய்து அற்பமானது, நாங்கள் என்ன செய்யணும், கவனமாக இருந்து கொள்ளணும். அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா அற்பமான வாழ்க்கை வீணானது என்று சொல்லி எண்ணத்துக்காக எங்களை படைச்சிக்கிறான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களில் மிக தூய்மையானவர்கள் யார், இந்த உலகத்தில் வாழ்கிற டைமில் உங்களில் மிக தூய்மையானவங்க யார், நல்லமல்கள் செய்கிறவங்க யாருன்றதை பார்க்குறதுக்காக தான் என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா எங்களை படைச்சிக்கிறான். அப்போ ஒன்றோ நாங்கள் அல்லாவை எங்களோட அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தணும், அல்லாஹை வணங்கணும். அதே போல் அடுத்தது என்னது, நாங்கள் மிக தூய்மையாக, இந்த உலகத்தில் நிறைய மக்கள் வாழ்கிறாங்க, அதுலேயும் நல்லமல்கள் செய்கிறாங்க, அதுலேயும் நிறைய இபாதத் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் மிக தூய்மையானவங்க யார், அமல்களில் சிறந்தவங்க யாருன்றதை பார்க்குறதுக்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எங்களை படைச்சிக்கிறான். அப்போ நாங்கள் எல்லாரும் என்ன செய்கிறோம், தொழுகிறோம், ஓதுறோம், எல்லா நல்லமல்களும் செய்கிறோம். ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குது, இஹ்லாஸ் பார்க்கப்படுது. எல்லா இடத்துல இல்லைங்கண்ணா, இஹ்லாஸாக எங்களோட அமல்கள் இருக்கணும், இறை அச்சமுடையதாக இருக்கணும். அப்போ எங்களோட அமல்களில் நாங்கள் சிறப்புப்படுத்துகிறோமான்றதை பார்க்குறதுக்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எங்களை படைச்சிக்கிறான். அப்போ நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை முதல்ல விளங்கிக்கணும். அடுத்ததாக அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நாங்கள் சிறந்த வளங்களாக வாழ்கிறதுக்காக எங்களை வெறுமனே படைச்சிட்டு விட்டு வைக்கல, இந்த குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நாங்கள் எப்படி வாழணுன்றதை கட்டு தந்திக்கிறான். அப்போ இந்த ரமலான் மாதம், இப்போ ரமலான் மாதத்துக்கு ரமலான் நெருங்கிறதுக்கு 2 கிழமைக்கு முன்னுக்கு இருந்தே கொத்துபாகல்ல இருக்கலாம், எங்கே பார்த்தாலுமே என்ன குர்ஆன் வசனம் பேசப்படும், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவங்களே, இறை விசுவாசிகளே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. எப்படி, உங்களுக்கு முன் வாழ்ந்த எல்லா சமுதாயமும் என்ன செஞ்சுக்குது, அவங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு, அதே போல தான் அவங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது என்ற குர்ஆன் வசனம் என்ன செய்யுது எங்கள் எல்லாருக்கும் பாடம். ஏன், ஒவ்வொரு ரமலான்லையுமே நாங்கள் இதை செவிமடுக்கிறோம், ஒவ்வொரு ரமலான்லையும் குர்ஆன் வசனம் ஓதப்படுது. அப்போ நாங்கள் மட்டும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சமுதாயமாகிய நாங்கள் மட்டும்தான் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைகிறோமான்னு பார்த்தா இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ஒட்டுமொத்த சமுதாயமுமே என்ன செய்கிறாங்க, இந்த ரமலான் மாதத்தை அடைகிறாங்க, ரமலான்ன்ற நோன்பை என்ன செய்கிறாங்க, அடைஞ்சு கொள்கிறாங்க. அப்போ இது என்னத்துக்காக எல்லாருக்கும் அல்லாஹு தாலா இந்த நோன்பை கடமையாக்கிக்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நாங்கள் இறையச்சம் உடையவங்களாக ஆகணுன்றதுக்காகத்தான் இந்த நோன்பை கடமையாக்கிக்கிறான். அப்போ மற்ற மாதங்களில் இப்போ ரமலான்ன்றது வெறுமனே ஒரு மாதம், இப்போ முஹர்ரம் சஃபர் மாதிரி ஒரு மாதம். ஏன் இந்த மாதம் எங்களுக்கு சிறப்பிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், இந்த மாதத்தில் தான் அல் குர்ஆன் இறங்கப்பட்டுச்சு, முழுமையாக அல் குர்ஆன் இறங்கப்பட்டது இப்போ இந்த ரமலானுடைய மாதத்தில். அதனால தான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் அதிகமாக அமல்கள் செய்யணும், குர்ஆனை கூடுதலாக ஓதணும். நாங்கள் ஒரு குர்ஆன் முடிக்கணும், 2 குர்ஆன் முடிக்கணும், 3 குர்ஆன் முடிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன், இந்த குர்ஆன் முழுமையாக இறக்கப்பட்டது இந்த மாதத்தில். அப்போ நாங்கள் சும்மா மற்ற காலங்களில் குர்ஆன் ஓதுகிற டைம்களில் எங்களுக்கு ஒரு எழுத்துக்கு 10 ஒரு வீதமாக எங்களுக்கு ஒரு இதில் அல்லாஹு தாலா என்ன செய்கிற எங்களுக்கு கூலியை தாரு. ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் ஓதுகிற டைமில் பல மடங்காக என்ன செய்கிறான், எங்களுக்கு நட்கூலியை தாரான். அப்போ எங்களோட ஆசை என்னது, இந்த மாதத்தில் நாங்கள் ஃபுல்லாக குர்ஆன் எப்படியாவது ஓதி முடிக்கணும், அதுதான் அல்லாஹ்வும் தூதரும் விரும்புகிறேன். அப்போ நாங்கள் ஓதி முடிக்கிற டைமில் ஒரு குர்ஆன் முடிக்கலாம், 2 குர்ஆன் முடிக்கலாம். நாங்கள் சிலவங்க என்ன செய்கிற கருத்தோடு சேர்த்தி பார்க்குறது, சிலவங்க இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், குர்ஆன் ஓதி முடிக்கிறது தான் எல்லா டைம் லட்சியம். அப்போ இங்கே குர்ஆன் ஓதுகிற டைமில் ஷைத்தான் என்ன ஐடியா தருவான், குர்ஆன் எப்போ வேணும்னாலும் ஓதலாம், ஆனால் மனனம் செய்கிறதுக்கான வேறு சந்தர்ப்பம் இல்லை, பகலை காக்கிற டைமில் அப்போ மனனம் செய்வோம்ன்ற ஐடியாவை தருவான். இல்லாட்டி மீனிங் என்ன செய்யலாம், மீனிங் எங்களுக்கு வாசிச்சலாம். மீனிங் வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு நன்மைக்குதா, அந்த மாதத்தில் எப்போவுமே நாங்கள் கருத்தோடு தான் குர்ஆனை படிக்கணும், குர்ஆனோட தஃப்சீர் எங்களுக்கு தேவை.
ஆனால் நாங்கள் ரமலான் மாதத்தில் ஓதுகிற டைமில் எங்களுக்கு மீனிங் தேவையில்லை. நாங்கள் ஓதுறதுக்கு தான் கூலியே தவிர இந்த மீனிங் வாசிக்கிறதுக்காக எங்களுக்கு கூலி இல்லை. நாங்கள் ஹிஃபுல் பண்ணுறதை இந்த ரமலான் மாதத்தில் எடுத்தோம் முடிச்சுன்னா என்ன நடக்கும்? எங்களுக்கு ஓதி முடிக்கிற வீதம் குறையும். அதனால் நாங்கள் குர்ஆன் ஓதுறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தணும். அப்போ இந்த குர்ஆன் ஓதுறதால இறையச்சம் ஏற்படுதா? இந்த குர்ஆன் ஓதுறதால மட்டும் ரமலானுடைய மாதம் எங்களுக்கு பூர்த்தியாகாது. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த ரமலானுடைய மாதம் எங்களுக்கு சிறப்பிக்கப்பட்டிக்குது. அப்போ மற்ற மாதங்களில் நாங்கள் அமல் செய்யணுமா தேவையில்லையா? மற்ற மாதங்கள்லையும் அமல் செய்யணும். இந்த ரமலான் குர்ஆன் இறக்கப்பட்டதுக்காக சிறப்பிக்கப்பட்டிருக்குது. அதே போல் மற்ற மாதங்களையும் அல்லாஹ் புனித மாதங்கள்னால வச்சுக்கிறான். என்ன? துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்களையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு புனிதப்படுத்தி வச்சுக்கிறான். அந்த 4 மாதங்களும் புனிதப்படுத்திக்கிறேன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்லே சொல்கிறான், இந்த 4 மாதங்களையும் நாங்கள் உங்களுக்காக புனிதப்படுத்தி வச்சுக்கிறோம். அந்த இதில் நாங்கள் என்ன செய்யப்படாது? ஒருத்தரோட நாங்கள் சண்டை பிடிக்கப்படாது, ஒருத்தரோட நாங்கள் போர் செய்யக்கூடாது. அந்த காலத்தில் நபி அவங்களோட காலத்தில் போர் நடந்துச்சு. அப்போ 2 தரப்புக்கும், எதிரிகளுக்கும் நபி அவங்களுக்கும் அந்த காலத்தில் போர் தடை செய்யப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் இந்த காலத்தில் என்ன செய்யணும்? இந்த 4 மாதங்களும் குறிப்பிட்ட அல்குர்ஆன் 4 மாதங்கள்லையும் நாங்கள் இதை புனித மாதமாக எடுத்துக்கொள்ளணும். அதில் நாங்கள் பாவம் செஞ்சோம்னா என்ன செய்யும்? 2 மடங்கு பாவம். அந்த 4 மாதங்களையும் பாவம் செஞ்சோம்னா 2 மடங்கு தண்டனை எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் பாவம் செய்ய நினைச்சாலும், மற்ற மாதங்களில் பாவம் செய்ய நினைச்சாலும் அல்லாஹ் தஆலா அதுக்குரிய தண்டனையை தாரல. இல்லைங்கண்ணா, நன்மைகளுக்கு பல மடங்கு நன்மையை தார மாதிரி இந்த பாவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பல மடங்கு எங்களுக்கு தண்டனை எழுதுறான் இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இரக்கம் காட்டி நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை சிறப்புப்படுத்தணும். இந்த சிறப்பான மாதத்தில் சிறப்புப்படுத்தி நாங்கள் தக்குவாதாரிகளாக ஆகணுன்றதை தான் அல்லாஹ் தஆலா நாடுறான். இப்போ நாங்கள் குர்ஆன் ஓதுறதோட இந்த மாதத்தை நாங்கள் விட்டு விடப்படாது. அடுத்தது பெண்களாகிய நாங்கள் என்ன செய்யணும்? அதிகமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் தர்மம் செய்யணும். தர்மம் பெண்களுக்கு முக்கியமான ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பெண்களை பார்த்து நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யணும். என்ன காரணம்? அதிகமாக பெண்கள் தான் நரகத்தில் இருப்பாங்கன்றதை காண்றாங்க நபி அவங்க. பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறத காண்றாங்க. அல்லாஹ் தஆலா என்னையும் இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லாரையும், ஒட்டுமொத்த பெண்களையும் அல்லாஹ் அந்த பெண்களாக ஆக்கிவிடப்படாது. ஏன்? நாங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறோம், தொழுகிறோம், மோதுறோம், ஒவ்வொரு நிமிஷமும் நிறைய சோதனைகளோட ஒவ்வொரு பெண்களும் வாழ்கிறாங்க, நிறைய லட்சியத்தோட ஒவ்வொரு வேலையை செய்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பெண்களாகிய நாங்கள் நரகத்துக்கு போகிறான்னு சொன்னால் உண்மையிலே எவ்வளோ ஒரு கஷ்டம். இப்போ நான் என்ன டீக்கிற ஒரு கஷ்டம் தான் எல்லா பெண்கள்கிட்டையும் நிற்கும். அப்போ என்ன நோக்கத்துக்காக நாங்கள் நரகத்துக்கு போகிறோம்? அது எங்களுக்கு தெரியும். அதிகமாக புறம் பேசுறது, அவதூறு, இது மாதிரி விஷயங்களுக்காக. ஆனால் அதெல்லாம் நாங்கள் மூடி மறைச்சி நாங்கள் சொர்க்கம் போகணும்னு சொன்னால் நபி அவங்க என்ன சொல்கிறாங்க? அதை அப்படியே நீங்கள் சுத்தப்படுத்தணும்னு சொன்னால் அதிகமாக பெண்களாகிய நாங்கள் தர்மம் செய்யணும். இப்போ எங்களோட கணவன்மார் தர்மம் செய்வாங்க, அதுக்கான கூலி எங்களுக்கு கிடைக்குதா? அது எங்களுக்கு இல்லை. அது அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போ எங்களோட பிள்ளைகள், நாங்கள் பெற்று வச்ச பிள்ளைகள் அவங்க தர்மம் செய்வாங்க. அதில் ஏதோ நாங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சதுனால அது ஒரு சில கூலி எங்களுக்கு கிடைச்சாலும் கூட முழுமையான நன்மை எங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நாங்கள் எங்களோட கையால் ஈமானோட இஹ்லாஸோட நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நாங்கள் தர்மத்தை நிலைநாட்டிக்கொள்ளணும். இப்போ எப்படி? இப்போ தர்மம் எங்களுக்கு ரமலானில் எப்படி செய்யலாம்? இப்போ எங்களோட ஹஸ்பண்ட் என்ன செய்வாங்க? வேலைக்கு போயிட்டு வந்தால் 100 ரூபா எப்படியும் எங்களோட கையில் ஒரு 1000 ரூபாய் எவ்வளோ தருவாங்க. அப்போ எனக்கிட்ட ஒரு டீச்சர் ஒன்று கால் பண்ணி கேட்குறாங்க, நான் ஏற்கனவே 100 ரூபா சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லி இதை தர்மம் செய்யலுமா? அப்போ இப்போ அவர்கிட்ட எவ்வளோ வைக்குதுன்னு கேட்டால் ஒரு அமௌண்ட் வந்துக்குது. அதை யாருக்கு தர்மம் செய்கிற? அது உங்களுக்கு சாய்ஸ். 100 ரூபா கொடுக்கவா இல்லாட்டி ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுக்கவா? அப்போ இந்த கேள்வி எப்படி என்னத்துக்காக கேட்குறாங்கன்னு சொன்னால், அந்த 100 ரூபா தானே அவங்க சேர்த்தினாங்க. அப்போ அவங்களோட எண்ணத்தை பாருங்கள். அந்த ரமலானுக்கு முன்னுக்கு இருந்தே அவள் செஞ்ச டியூஷன்லேருந்து ஒரு 100 ரூபா வேறையாக்கி தர்மத்துக்கு வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த எண்ணம் எப்படி இருக்குது? அவரோட நோக்கம் நான் ரமலானில் நிறைய அமல் செய்யணும், நரகத்துலேருந்து பாதுகாக்கப்படணும். இந்த உதாரணத்தை நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னு சொன்னால், எங்களுக்கும் ஒரு 100 ரூபா கிடைக்காமிக்குதா? 100 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். எங்களோட ஃபோனுக்கு போடுற கார்டே எப்படி 100 ரூபா இல்லை இப்போ, இல்லைங்கண்ணா. ஃபேஸ்புக்கு வேறையா, யூடியூபுக்கு வேறையா, ஜூமுக்கு வேறையான்ட்டு எல்லாத்துக்கும் போட்டோம்னா ஒரு மாதம் ஒரு எப்படியும் 1000-1500 ரூபா போகும். அதில் ஒரு 100 ரூபாயை ஒதுக்கி நாங்கள் என்ன செய்யலாம்? ஒரு 1000 ரூபா வந்ததோடு ஒருத்தருக்கு தர்மம் செய்யலாம். தர்மம்ன்றது
ஜகாத் தான் எங்களுக்கு நாங்கள் அளவு பார்த்து கொடுக்கணும். சதக்கான்றது இந்த தர்மம்ன்றது நிறைய கொடுக்கணும் இல்லை. இப்போ நாங்கள் வீட்டில் என்ன செய்கிறோம், ரமதானில் ஷோர்டிஸ் செய்கிறோம். பக்கத்தில் செஞ்சாங்களா இல்லையான்றது எங்களுக்கு தேவையில்லை. ஒரு 5 ஷோர்டிஸை போட்டு நாங்கள் கொடுக்குறது. அவங்க தின்னுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சென்னா இல்லையா, எங்களுக்கு நன்றி சென்னா இல்லையா, அவங்க தந்தா இல்லையா, அதனுடைய கூலி என்ன செய்து எங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் கூட செஞ்சோம்னு சொன்னால் அதை கொடுக்குறது. இப்போ நீங்கள் ஒருத்தரை பயானுக்கு கூப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க, அது கூட தர்மம். அதே போல் எங்கள்கிட்ட நாங்கள் பெருநாளைக்கு உடுப்பு வாங்குவோம். அந்த உடுப்புக்கு தானே எங்கள்கிட்ட ஏற்கனவே வாங்கின உடுப்பு நாங்கள் ஒரு முறை உடுத்திப்போம். அந்த உடுப்பு எங்களுக்கு என்ன செய்யலாம், தர்மம் செய்யலாம். ஆனால் நாங்கள் அது பழசாக இருந்தால் என்ன செய்யப்படாது, தர்மம் செய்யப்படாது. நாங்கள் புதிய 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 உடுப்பு வாங்குகிற டைமில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பழசாயினது உடுக்க முடியுமானது என்ன செய்யலாம், இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். இதுவும் தர்மம் தான். இங்கே என்ன பார்க்கப்படுது அல்லாடத்தில், எங்களோட உள்ளம் பார்க்கப்படுது. பெண்களாகிய நாங்கள் உலகத்தில் கொஞ்சம் ஆசை இல்லைங்கண்ணா, உலக விஷயம் நிறைய எங்கள்கிட்ட சொத்திக்கணும், எங்கள்கிட்ட நிறைய உடுப்பிக்கணும், நாங்கள் அழகாக உடுக்கணும், அழகாக இருக்கணும்ன்றது பெண்களாகி எங்களோட ஆசை. இப்போ சொர்க்கத்தை பற்றி எல்லாம் ஆசை காட்டுற டைமில் எப்படி ஆசை காட்டுறான், ஆண்களுக்கு உங்களுக்கு ஹூருலின் கழிக்குது, சொர்க்கத்தில் இப்படி இருக்குதுன்னு எங்கே சரி அவங்களுக்கு ஆண்களுக்கு இந்த இப்போ பெண்களுக்கு என்ன சொல்லி ஆசை காட்டுறான், உங்களுக்கு சின்ன பவளங்களால் முத்துக்களால் வீடு இருக்குது, பவளங்களால் தண்ணீர் குடிக்கிறதுக்கான கப்புகள் இருக்குது. உண்மையிலே ஆசை வருதா இல்லையா, எங்களுக்கு உண்மையிலே நாங்கள் அங்கே போய்ட்டு எங்களுக்கு கணவனிக்குமா, அந்த யாருக்காவது அப்படி ஒரு ஐடியா இருக்குது, ஆசை வருது இல்லை, அப்படி அது நினச்சியும் பார்க்குறல பொதுவாக. ஆனால் என்ன ஆசை, சொர்க்கத்தில் போனால் அப்படி பெரிய கண்ணாடி ஊடிக்குது, எங்களோட உடம்பு நாங்கள் அழகாகவே தைப்போம், எப்போவுமே யங்காயிப்போம், இந்த ஆசை எங்களுக்கு பொதுவாகிக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா உலக ஆசையை உலகத்தில் நாங்கள் எங்களோட மனோநிலை எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் சொர்க்கத்தில் ஆசையை காட்டிக்கிறோம். அப்போ உண்மையிலேயே பெண்களாகிய நாங்கள் என்னது, உலக ஆசையில் கூடுதலாக இருக்கிறோம். அதுதான் பெண்கள், அது பிழை இல்லை. ஆனால் அதையே நாங்கள் கூடுதலாக எங்களோட மேலில் நாங்கள் எடுத்து இழுத்துக்கொள்ள போனால் தான் இந்த உலகம் மறக்கடிக்கப்படும். அப்போ நாங்கள் அப்படி ஆசையாக இருக்கிற சில விஷயங்கள் என்ன செய்யலாம், விட்டு கொடுத்து கொஞ்சம் எங்களுக்கு என்ன செய்யலாம், தர்மம் செய்யலாம். இப்போ எங்களுக்கு பொதுவாக தெரியும், எங்களுடைய பிள்ளைகளோட படிக்கக்கூடிய அந்த கிளாஸில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நாங்கள் தர்மம் செய்கிறது சில சந்தர்ப்பங்களை காட்டித்தரேன். அப்போ உண்மையிலே அவங்க கிளாஸ் போகணும், கிளாஸ் போகிறதுக்கான வசதி இல்லை. அப்போ எங்களுக்கு தெரியும் இப்போ கிளாஸ் போகிறாங்க இல்லை, இவங்க படிக்கிறாங்க இல்லை, இவங்களோட புக்ஸ் கொஞ்சம் இப்படி இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் உடுப்பு இப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சால் கூட நாங்கள் அவங்கள்ட்ட கேட்க தேவையில்ல, கிளாஸ் ஃபீஸை கொண்டு போய்ட்டு டீச்சர்ட்டை கொடுக்குறோம், அந்த பிள்ளை கிளாஸ் வரும். எங்கள்கிட்ட பிள்ளைக்கு நாங்கள் 500 ரூபா கொடுக்குறோம். உண்மையிலே சில வேலை கஷ்டமாயிக்கும், ஆனால் 250 ரூபாய் சேர்த்து இன்னொரு பேரண்ட்டோட பேத்தி எங்களுக்கு குடிக்கலுமா இல்லவா, 2 பேர் ஷேர் பண்ணி குடிக்கலுமா இல்லவா, அது எப்படிப்பட்ட நன்மைண்டா, எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய நன்மை தான். ஆனால் சதக்கத்துல் ஜாரியா, நாங்கள் ஒருத்தரை படிக்க வச்சு அவங்க நல்ல நிலைக்கு வந்து அவங்க இந்த உலகத்தில் நல்லவங்களாக வாழ்ந்தால் என்ன நடக்கும், நாங்கள் மரணித்தாலும் கூட அவங்க நல்லமல்கள் செஞ்சு அவங்க ஒருத்தருக்கு படித்து கொடுத்து இந்த உலகம் அழியும் வரைக்குமே அது தொடருமாக இருந்தால் என்ன செய்யுது, அந்த சதக்கத்துல் ஜாரியாவுடைய நன்மை எங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இது மாதிரி சில விஷயங்களை எங்களுக்கு செய்யலுமா இலவா, சில குறிப்பிட்ட மதரசா அளிக்குது, அந்த மதரசாக்கு என்ன செய்யலாம், ஒரு 5 புக் என்ன புக் தேவைன்னு சொல்லி அதை வாங்கி கொடுக்கலாம். இல்லாட்டி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இப்போ இந்த இடத்துல இது ஒரு பள்ளி, இங்கே ஒரு குர்ஆன் மதரசா நடக்குமா இல்லையா, கட்டாயம் நடக்கும். பள்ளிண்டா குர்ஆன் மதரசா நடக்கும். அப்போ அதில் கொஞ்சம் ஏதோ ஒரு வீக்கிக்குது விளங்கினா, ஒரு பிள்ளைகள் கொஞ்சம் ஒழுங்காக வராங்க இல்லை, அப்போ ஒருத்தர் என்ன செய்யலாம், வந்து அதுக்காக உதவி செஞ்சோம்னா அது சதக்கத்துல் ஜாரியா. வரக்கூடிய முஅல்லிமாவுக்கு இங்கே ஓதி கொடுப்பாங்க ஒரு முஅல்லிமா, அவருக்கு சில வேளை வீட்டில் உண்மையிலே கஷ்டமாயிக்கும். அவள் என்ன நோக்கத்தில் வருவா, நான் படிச்சுக்கிறேன், நான் மார்க்கத்தை படித்து கொடுக்கணும், அதுக்காகத்தான் நான் படிச்சுன்ற லட்சியத்தோடு அவங்க இங்கே வருவாங்க. ஆனால் நாங்கள் அவங்களுக்காக ஒரு அமௌண்ட்டை ஒரு பேரண்ட் 100 ரூபா சேர்த்து ஒரு 5000 ரூபா கொடுத்தா அது அவங்களுக்கு சதக்கத்துல் ஜாரியா தான். ஏன் படிப்புக்காக உதவுறோம், எங்கட பிள்ளைகள் இல்லாட்டி பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல பயான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறீங்க, நான் ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும் பேசக்கூடிய விஷயம், இதில் உங்களோட ஒரு மாற்றம் வந்தாண்டா எனக்கு மட்டுமா நன்மைக்குது, இந்த ஏற்பாடு செஞ்சவங்களுக்கும் அதை நன்மை வந்துட்டே தைக்குது. அப்போ இது மாதிரி மார்க்கத்துக்காக உதவுறது, படிப்புக்காக உதவுறது, அதே போல் அடுத்தவங்களுக்காக நாங்கள் பார்த்து செய்கிற ஒவ்வொன்றுமே என்னது சதக்கத்துல் ஜாரியாவுடைய நன்மை. அப்போ இந்த நன்மை எங்களுக்கு இந்த உலகத்தோட மட்டும் இல்லை, மறுமையில கூட நிற்குதுன்னு சொன்னால் பெண்களாகிய நாங்கள் சின்ன சின்ன விஷயங்களை தர்மம் செஞ்சு சொர்க்கத்துக்கு போயலுமா இல்லாவா. இப்போ பொதுவாகவே ஆண்கள் பெண்கள் 2 பேர்ட்டையும் மிக்கக்கூடிய ஒரு பிழை என்ன, யாரும் சரி எங்களை கஷ்டப்படுத்தினாங்கன்னா நாங்கள் அவங்கள பற்றி பேசுறது இல்லைங்கண்ணா, புறம் பேசுகிறன்றது சாதாரணமாக ஆகி போய்த்தது.
அப்போ இந்த நன்மையை அழிக்கணும்னு சொன்னால் இந்த நன்மையை வந்து இந்த 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 பாவம் வந்து எங்களுக்கு என்ன செய்யுது கூடிட்டே போகிற டைமில் இதை அழித்து எங்களோட நன்மை கூடணும்னு சொன்னால் நபி அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொர்க்கம் போகணும், நீங்கள் வந்து நல்லவங்களாக இருக்கணும்னு சொன்னால் தர்மம் செய்யுங்க. தர்மம் தான் எங்களை அந்த சொர்க்கத்துக்கு இழுத்துக்கு போகக்கூடிய உண்டு. தொழுகைக்கு நாங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நாங்கள் தர்மத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் தர்மம் செய்கிறோம்னு சொன்னால் எப்படி நன்மை கிடைச்சும்? பல மடங்கு தர்மம் செய்வோம். இப்போ பாருங்கள், இப்போ ரமலானில் எங்களுக்கு 100 இருக்குது. நீங்கள் தொலை வருவீங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 உண்டியலில் போடுறீங்க, ஒரு நாளைக்கு 100 போடுறீங்க. அப்போ 30 நோம்புக்கும் நாங்கள் போடுறோம் சொன்னால் என்ன நடக்கும்? பல மடங்கு நன்மையை தெரியாமலே நாங்கள் சம்பாரிச்சிக்கிறோம். இப்போ கடைசி 10 நீங்கள் ஒற்றை இரவை நீங்கள் தேடிக்கோங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த கடைசி 10லையுமே நாங்கள் என்ன செய்யணும்? தொழுகிறோம், மோதுறோம். இரவில் வந்து பள்ளியில் இருந்து தொழுகிறாங்க சில பெண்கள். அந்த சந்தர்ப்பம் என்னது? திருப்பி அடுத்த மாதங்கள் எங்களுக்கு பள்ளி போகிற சந்தர்ப்பமே இல்லை. அப்போ அந்த மாதத்தில் நாங்கள் என்ன ஆசைப்படுறோம்? வந்து தொழணும்னு ஆசைப்படுறோம். அப்போ தொழிப்பாங்க ஒரு மௌலவி, அதே போல் பயானுக்கு ஒருத்தர் வருவாங்க. அந்த கடைசி 10 இரவில் நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு முடியுமான அளவு கொஞ்சம் டீயை ஊற்றிட்டு வந்து கொடுக்குறது. அப்போ லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் எங்களுக்கு எப்படி 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவில் எப்படி நன்மை கிடைக்கும்? எண்ணிலடங்காத நன்மை கிடைச்சும். சுபஹானல்லாஹ். அப்போ அந்த 100 தர்மத்தை நாங்கள் அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த கடைசி 10ல் நாங்கள் கொடுத்து லைலத்துல் கத்ருடைய இரவில் நாங்கள் அந்த சதகா செஞ்ச நன்மை கிடைச்சிச்சின்னு சொன்னால் 1000 மாதங்களை விட சிறந்த அந்த மாதத்தில் தர்மம் செஞ்ச நன்மை கிடைச்சுமா இல்லையா? அப்போ எங்களுக்கு இல்லை, உண்மையிலே எனக்கே இன்றைக்கு இஃப்தாருக்கு கஷ்டமாயிக்குதுன்ற நிலைமை தான் எல்லாருக்கும் மீக்குது. உண்மையிலே எனக்கு இன்றைக்கு இந்த ஆடை உடுத்துக்கொண்டு வரதுக்கு கஷ்டமான நிலைமையில தான் எல்லாரும் மீக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்கள்கிட்ட ஒரு பெட்டிஸை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு நன்மை. இந்த விஷயத்தை நான் செஞ்சேன், சின்ன விஷயம் தான் தர்மம். பெரிசா தர்மத்தில் போக தேவையில்லை. பெரிசா செய்கிறேன்டா ரோட் போட்டு கொடுக்குறது, இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த சதகத்துல் ஜாரி அது பெரிசா சேர்ந்து தான் செய்யணும். நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக இரவும் பகலும் மறைவாகவும் என்ன செய்கிறோம்? தனியாக கொடுத்தோம்னு சொன்னால் அந்த நன்மையை லேசாக அடைஞ்சி கொண்டு எங்கள்கிட்ட பாவங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு என்ன செய்யலாம்? எங்களுக்கு அழகாக சொர்க்கத்துக்கு போகலாம். இல்லைங்கண்ணா. அப்போ ஒவ்வொரு பெருநாளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கொள்ளணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடியதை நீங்கள் தர்மம் செய்யுங்கன்றதோட சஹாபி பெண்கள் என்ன செய்கிறாங்க? எல்லாத்தையும் கொடுத்து என்ன செஞ்சாங்க? தர்மம் செஞ்சாங்க. அப்போ நாங்களும் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தில் வாழ்கிறது அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ளணுன்ற நோக்கம் மட்டும்தான். அப்படித்தானே? அந்த சொர்க்கம் மௌத்தா இப்போ எல்லாருக்குமே சில கஷ்டம் வர டைமில், சில நோய்கள் வர டைமில் இந்த உலகத்தில் இருந்து நாங்கள் மரணிச்சா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கும்ன்ற எண்ணம் வரும். ஆனால் ஏன் நாங்கள் அதை ஆசைப்படுறோம் இல்லை? ஏன் மரணத்தை ஆசைப்படுறோம் இல்லை? அந்த கபருடைய வேதனை, அந்த கபருடைய கேள்வி கணக்கு, அந்த மறுமேல அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கிற அந்த பயம் மட்டும்தானே எங்களை தடுக்குது. கேள்வி கணக்கில் நாங்கள் வெற்றி அடைவோம்னு சொல்லி அதில் எங்களுக்கு ஒரு அதில் பாஸ் ஆகுவோம் இருந்தால் மரணத்தை ஆசைப்படுவோமா இல்லையா? அந்த கபரு நெருக்கிறது, அந்த மலக்கு மரம் வந்து எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறத நினச்சி தான் நாங்கள் பயப்படுறோம். அப்போ இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற டைமில் மறுமையை நினச்சி கபரை நினச்சி நாங்கள் பயப்படுறோம். ஆனால் அதற்கான அமல்களை நாங்கள் என்ன செய்யணும்? கூட்டி கொண்டோம்னு சொன்னால் நாங்கள் மரணிச்சா கூட நாங்கள் பயப்பட தேவையில்லை. எங்களோட சக்கராத்தோட வேதனையில் கூட நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை? பெரிசா அலறி அடித்து கொண்டு இங்கே தேவையில்லை. அல்லாஹு தாலா என்ன செய்வான்? எங்களை அழகான ஒரு மரணத்தை ஏற்படுத்தி வைப்பான் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அப்போ நாங்கள் எங்களோட அமல்களை நாங்கள் கூட்டிக்கொள்ளணும். ரமலானுடைய மாதம், ரமலான் அல்லாத மாதங்களில் கூட நாங்கள் இதை சிறப்புப்படுத்தணும். ஏன்? லஅல்லக்கும் தத்தக்கூன், இறையச்சமுடையவங்களாக ஆகிறதுக்காக எங்களுக்கு ரமலானை தந்திக்கிறான்டா. ரமலானில் தான் பெண்களுக்கு கூடுதலாக டைம் கிடைக்குது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூடுதலாக டைம் ஒதுக்கி இந்த ரமலானில் அமல்களை செய்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கூடுதலாக ஏற்படுத்தி கொள்கிறோம். அதே போல் குர்ஆன் ஓதுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக கிடைக்குது. இப்படி அமல்களை செய்கிறதுக்காக நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கிற டைமில், மார்க்க விஷயங்களை படிக்கிற டைமில் என்ன செய்யுது? எங்களுடைய இறையச்சம் கூடிகிட்டே போகுது. குர்ஆன் ஓதுற டைமில் இறையச்சம் கூடிகிட்டே போகுது. அப்போ நாங்கள் கடைசி ரமலானை ஒப்பிட்டு பார்க்கணும். நாங்கள் கடைசி ரமலானில் எந்த அளவுக்கு அமல் செஞ்சுக்கிறோம், எத்தனை குர்ஆன் ஓதினோம்ன்றது எங்களோட மனசுக்கு தெரியும், என்ன தர்மம் செஞ்சோம்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை விட இந்த ரமலானில் நாங்கள் என்ன செய்யணும்? நிறைய தர்மம் செய்யணும், நிறைய குர்ஆன் ஓதணும், நிறைய அமல் செய்யணும். கடைசி வருடத்தை விட இந்த வருடம் நாங்கள் இறையச்சமுடையவங்களாக ஆகணும்ன்றதை நாங்கள் அமல்கள் மூலம் கூட்டிக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். தொழுகிற டைம் இப்போ வார ஆரம்பிச்சால்
அப்படி வரல அதே போல் தர்மத்தோட சேர்த்து அல்லாஹு தாலா தக்குவா. இப்போ ஏன் தக்குவா எங்கள் எல்லாருக்கும் தேவை? தக்குவான்றது என்னது? அரபு ஒரு சொல். அது இறையச்சம். இறையச்சமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பாவங்கள்ட பக்கம் போறல்ல. விளங்கினா? நாங்கள் ஏன் இறையச்சத்தையே டார்கெட் பண்ணுறோம்னு சொன்னால், இறையச்சம் இருக்கக்கூடிய ஒருத்தர் பொய் பேச மாட்டாங்க, அடுத்தவங்களை பற்றி புறம் பேச மாட்டாங்க, அவதூறு பேச மாட்டாங்க, அடுத்தவங்களை பற்றி நாங்கள் ஒரே அவங்கள பற்றி இது பண்ணிட்டு இருக்க மாட்டோம். எங்களுக்கு அடுத்தவங்கள்ட்ட செய்தி தேவையில்ல, நாங்கள் எங்களை மட்டும் பார்த்துட்டு எங்கள்கிட்ட அமல்களை கூட்டிகிட்டு போகிற விஷயத்தில் நாங்கள் மும்முரமாக இருப்போம். அப்போ எப்படி இந்த இறையச்சத்துக்கும் எங்களுக்கும் தொடர்பாக இருக்கணும்னு சொன்னால், இப்போ நான் ஒருத்தர் எனக்கு என்ன செய்கிறாரு, அநியாயம் செய்கிறாங்க. அப்போ அநியாயம் செஞ்சால் உண்மையிலேயே காலத்துக்குமே மறக்க இல்லாத ஒரு அநியாயமாக இருக்கலாம், இல்லாட்டி எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு அநியாயம் செஞ்சுப்பாங்க, இல்லாட்டி எங்கள்கிட்ட பரம்பரையே அதால் கெட்டு போகிற அளவுக்கு ஒரு அநியாயத்தை செஞ்சுப்பாங்க. ஆனால் கூட இறையச்சமுடைய ஒருத்தராக இருந்தால் என்ன செய்யலாம்? அதை மன்னிக்கலாமா இல்லையா? மன்னிக்கலாம். அப்போ சில விஷயங்கள் இருக்குது. இப்போ உண்மையிலேயே நாங்கள் ஒருத்தரை பற்றி அவதூறு பேசக்கூடிய நிலைமை ஏற்படுது. என் பிள்ளைக்கு அவதூறு சொல்லிப்பாங்க, இல்லாட்டி என் கணவனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவதூறு செஞ்சுப்பாங்க. அதுக்காக நாங்கள் பழி வாங்குறான்னு என்ன செய்யணும்? அது மாதிரி ஒரு அவதூறை தான் செல்லணும். விளங்கினா? ஆனால் அப்படி நாங்கள் செல்லாமல் அந்த விஷயத்தை விட்டுட்டு போட்டு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பொறுப்பு சாட்டுறோம்னு சொன்னால் அது யாரால் முடியும்? இறையச்சமுடைய ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். இப்போ எனக்கு ஒரு சாமான் தேவைப்படுது, என்கிட்ட கண் முன்னுக்கே இருக்குது. இல்லைங்கண்ணா? அப்போ அந்த சாமானை எனக்கு நினச்சா எடுக்கவும் மேலும், நினச்சா அதை விட்டுட்டு போகவும் மேலும். அப்போ களவுன்றது அங்கே நயிக்குது. அப்போ அதை விட்டு நான் தவிர்ந்து வாழணும்னு சொன்னால் என்ன தேவைப்படுது? தக்குவா, இறையச்சம் தேவைப்படுது. அதுதான் அல்லாஹு தாலா இந்த ரமலானில் நீங்கள் படிப்பினையாக தக்குவாவை எடுத்துக்கொள்ளணும், அதுக்காக நீங்கள் பயிற்சி பெறுங்க. இப்போ ரமலானில் நிறைய விஷயங்கள் அல்லாஹு தாலா எங்களுக்கு தடை செய்திருக்கிறான். இப்போ சாப்பிட்றது, குடிக்கிறது, நாங்கள் கணவனோட இருக்கிறது, இது மாதிரி விஷயங்களை நாங்கள் தவிர்க்கணும்னு சொன்னால் தக்குவா இருக்கணுமா இல்லையா? தக்குவா இருக்கக்கூடிய ஒருத்தரால தான் அல்லாஹு தாலா சொன்ன விஷயங்களை மட்டும் செஞ்சுட்டு தவிர்த்த விஷயங்களை தவிர்த்து வாழலாம். அப்போ நாங்கள் எப்பவுமே எங்களோட பிள்ளைகள், எங்களோட சந்ததிகள் இறையச்சம் உடையவங்களாக இருக்கணும்னு தான் துவா செய்யணும். இறையச்சமாக இருக்கக்கூடிய எங்களோட புள்ள பாவத்தின் பக்கம் போகாது. எத்தனை நண்பர்களோட, எத்தனை ஃப்ரெண்ட்ஸோட எங்கே போய்த்து வந்தால் கூட இறையச்சமாக இருந்தால் அந்த நண்பன் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும்தான் அவன் எடுப்பான். இல்லைங்கண்ணா? இப்போ உலகத்தில் பொம்பளை பிள்ளைகளை வளர்க்குறது தான் ஆகவே கஷ்டம். நான் உண்மையிலே அவங்களுக்கு இறையச்சத்தை கொடுத்தோம் முடிச்சுன்னா என்ன நடக்காது? அவங்க பாவத்தின் பக்கம் போக மாட்டாங்க. இப்போ இந்த ஃபோனை நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம், இதில் நல்லதும் மிக்குது, கெட்டதும் மிக்குது. உண்மையிலேயே இது கெட்டதுன்னு எங்களுக்கு செல்லலாம். ஏண்டா இந்த காலத்தில் கூடுதலாக நிறைய பெண்கள் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான என்னது முக்கியமான ஒரு பொருளாக இந்த ஃபோன் நிற்குது. அப்போ இதில் பாவமும் மீக்குது, எல்லாத்துலேயுமே பாவமும் மீக்குது, நல்லதும் மீக்குது. இல்லைங்கண்ணா? எல்லாத்துலேயுமே இப்போ நாங்கள் ரோட்டில் நடந்து வாரோம் பயானுக்கு, சில வேளைங்களுக்கு நல்ல விதமாகவும் வரலாம், இல்லாட்டி அங்கத்தில் பாவம் நடக்கிற சந்தர்ப்பங்களும் மிக்குது. அப்போ நாங்கள் தான் எங்களை அங்கே என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ளணும். அப்போ இந்த ஃபோனை வச்சு என்ன செய்யலாம்? இந்த ஃபோன் ஒரு பலாய், இதால் என்ன செய்ய பாவம் தான் நடக்குதுன்னு மட்டும் எங்களால் பேசலுமா? பேசலாம். ஏண்டா இப்போ மார்க்கம் நிறைய திறந்தாவே யூடியூப்லாம் பயான் அங்கே ஃபேஸ்புக் லைவ் நல்ல விஷயங்கள் படிக்கிறது நிறைய சந்தர்ப்பம். இப்போ நாங்கள் நிறைய கிதாபை படித்து தான் என்ன செய்யணும்? ஒரு விஷயத்தை பேசணும், ஒரு ஆய்வு செய்கிறோண்டா நிறைய கிதாபை பெறட்டணும். ஆனால் ஒரு ஹெட்டிங், ஒரு வேர்டை அடித்தாவே என்ன செய்யுது? அது சம்மந்தமான ஹதீஸ் எல்லாம் வருது. அப்போ லேசா இல்லையா? அப்போ இதில் எங்களுக்கு நல்லதும் மீக்குது, கெட்டதும் மீக்குது. அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட பிள்ளையோட கையில் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஃபோனை கொடுக்குறோம். 18-20 வயசு பிள்ளையோட கையில் ஃபோன் கொடுக்கக்கூடிய நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்போ உண்மையிலேயே நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் அவங்களை கண்காணிக்க தேவையில்லை. எப்போ அவங்களுக்கு நாங்கள் இறையச்சத்தை மட்டும் கொடுத்துருந்தோம்னு சொன்னால் விளங்கினா? இப்போ உண்மையிலே ஒரு பயானை பார்த்துட்டு போகிற டைமில் ஒரு சாங் ஒன்று வரும், இல்லாட்டி என்ன சரி ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் இறையச்சம் உடையவங்களாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? இது பார்க்குறது ஹராம், இந்த இசை ஹராம், எங்களோட உம்மா பார்க்கல, எங்களோட வாப்பா இதை பார்க்குறாரே இல்லை. விளங்கினா? அப்போ எங்கள்கிட்ட இருந்து எங்களோட புள்ள கண்டு அந்த இறையச்சத்தை எடுத்துக்கொள்ளுது. அப்போ எப்போவுமே நாங்கள் அவங்களுக்கு தக்குவாவோட இருங்க, அல்லாஹ் அவங்கள பாதுகாப்பான். நாங்கள் தக்குவாவோட இருந்தால் தான் எங்களுக்கு இந்த உலகத்தில் நல்லவங்களாக வாழலாம்.
அப்போ எங்களோட பிள்ளைகள் பொய் பேசாமல் இருக்கணும்டா கூட, அடுத்தவங்களை பற்றி வந்து பொய்க்கு இட்டு கட்டுறவங்களாக இருந்தால் கூட தக்குவாதாரிகளாக இருந்தால் அதை விட்டு என்ன செய்வாங்க, விலகி நிற்பாங்க. அப்போ எப்பவுமே நாங்கள் இந்த ரமலான் அல்லாத காலத்திலையும் கூட தக்குவா உடையவங்களாக வாழணும்ன்றது தான் அல்லாஹ் விரும்புகிறான். தக்குவா உடையவங்களாக நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் தான் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. விலகினா அப்போ இறையச்சம் உடையவங்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாங்களோ எங்களோட பிள்ளைகளோ எங்களோட சந்ததிகளோ பாவத்தின் பக்கம் போகிறதுக்கு சந்தர்ப்பம் ஏற்படாது. அப்போ அதனால தான் இந்த இறையச்சத்தை நாங்கள் இந்த ரமலானில் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளணுன்றத அல்லாஹ் நாடுறான். அடுத்தது நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அல்லாஹு தாலானுடைய திருமறையில் கேட்குறான், லைஸ அஹது யுஹாசபு யௌமல் கியாமதி இல்லா ஹலக். நாங்கள் இந்த உலகத்தில் இருந்து வாழ்ந்துட்டு மரணித்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போகிறோம். அப்போ அல்லாஹு தாலா எங்களை விசாரிக்கிறான் இல்லைங்கண்ணா. எங்களை எல்லாரையும் ஒவ்வொருத்தர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் அந்த மனிதர் தொடக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் கடைசியாக மரணிக்கக்கூடிய ஒவ்வொருத்தராக என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா அந்த மறுமை நாளில் மன்னிக்கிறான். அப்போ இங்கே என்ன சொல்லப்படுது, லைஸ அஹது யுஹாசபு யௌமல் கியாமத்தி இல்லா ஹலக். யாரெல்லாம் மறுமை நாளில் விசாரிக்கப்படுகிறாங்களோ, நாங்கள்லாம் விசாரிக்கப்படுவோம் மறுமையில். அப்போ அவங்க எல்லாரும் என்னது, அழிந்து போய்விட்டார்கள். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் 2 மலக்குமார்கள் பதிந்து கொண்டே இருக்கிறாங்க. எங்களோட பிறரியில் என்ன செய்து ஒரு டேப் ரெக்கார்ட் வச்சு தைக்குது. நாங்கள் செய்யக்கூடியது நினைக்கக்கூடியது எல்லாம் என்ன செய்யுது அதில் பதியப்படுது. அப்போ நாளை மறுமை நாள் அல்லாஹு தாலா யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின் வயுதுஅவுன இல சுஜூதி ஃபஹும் லா யஸ்ததிஊன். மறுமை நாளில் அல்லாஹு தாலாவை அவங்களோட அரிசை தூக்கிட்டு என்ன செய்கிற மலக்குமார்கள் வார டைமில் அல்லாஹு தாலா சன்னிதானத்துக்கு வந்து அல்லாட முகம் காட்டப்படுமா? காட்டப்படாது. அல்லாவுடைய கெண்டைக்கால், இந்த கெண்டைக்கால்ட திரை என்ன செய்யும்? அகற்றப்படும். இந்த உலகத்தில் யாரெல்லாம் நாங்கள் தொழுதோமோ தொழுகையாளிகளாக இருந்தோமோ அவங்க மட்டும் அல்லாவுடைய அந்த கெண்டை காலை கண்டு என்ன செய்வோம்? ருக்குவில் சுஜூதில் விழுந்துடுவோம் இல்லைங்களா. அப்போ நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய கணவன், எங்களுக்கு முன்னிருந்து யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ எல்லாரையும் நாங்கள் தொழுகைக்கு ஏவணும். ஏன்? மறுமை நாள் அல்லாஹு தாலாவுடைய கெண்டைக்கால் விளங்குற டைமில் உலகத்தில் யாரெல்லாம் சுஜூதுக்கு போய் சுஜூது செஞ்சாங்களோ அவங்க மட்டும்தான் சுஜூதில் போடுவாங்க. மற்றவங்களோட முதுகு என்ன செய்யுது? சுஜூதில் போகிறதுக்கான சக்தியை பெற மாட்டாது. அப்போ அல்லாஹு தாலா அந்த இடத்துல வந்து ஒருத்தராக வந்து கேட்குற டைமில் அவங்க அழிந்து போய் விடுவார்கள். ஏன்? ஒன்றா அல்லாஹு தாலா கேட்பான். நாங்கள் மறப்போம் சில விஷயங்களை, நாங்கள் நேற்று செஞ்சது முந்தநாத்து செஞ்சதை மறந்திருப்போம். ஆனால் அல்லாஹுக்கு மறக்குமா? இப்போ நாங்கள் 2 பேரோட வாக்குவாதம் ஆகுது, இல்லாட்டி எங்களுக்கு ஒருத்தர் ஃபோனில் ஏதோ ஒன்று சொல்லிப்பாங்க. அப்போ நாங்கள் சும்மா சொல்கிறோம், மறுமையில பார்த்துக்கொள்வோமே, விடுவேன் மறுமையில அப்படின்னு நாங்கள் எங்களோட பிள்ளைகளோடையோ தனியாக செல்லுவோம். ஆனால் அது என்ன செய்து எழுதப்படுகுது. நாங்கள் நாளை மறுமையில பார்த்துக்கொள்ளோம்னு சும்மா தான் சொல்கிறோம். ஆனால் அது கூட எழுதப்பட்டு நாளை மறுமையில விசாரணைக்கு போகிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு மறந்திப்போம். அல்லாவுக்கு மறக்குமா? அந்த விஷயத்தை அல்லாஹு தாலா எடுத்து என்னையும் அந்த உரிய நபரையும் கூப்பிட்டு நீ மறுமையில விசாரிப்போம்னு பார்த்து சொன்னி தானே, மறுமையில பார்த்துக்கொள்ளோம்னு சொன்னோம் தானே. அப்போ இன்றைக்கு மறுமையில பார்க்கப்படுவீங்கன்னு சொல்லி அல்லாஹு தாலா கூப்பிட்டு விசாரிக்கிற டைமில் நான் நல்லவனா அவன் நல்லவனான்னு தெரியா, நான் இங்கினத்தில் யார்கிட்ட மேலே குற்றமிகன்னு தெரியா. ஆனாலும் அந்த ஒரு வார்த்தைக்காக அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமை நாளில் மறுமையில பார்த்துக்கொள்ளுன்ற விஷயத்த அல்லாஹ் விசாரிப்பான். உண்மையிலே எங்கட மேலே குற்றம் இருந்தாண்டா நாங்கள் அழிந்து போய் விடுவோம். உண்மையிலே எங்கட மேலே நியாயம் இருந்துச்சுன்னா தப்பி இல்லைங்கண்ணா. அப்போ சின்ன ஒரு வார்த்தையால் நாங்கள் எங்கே கொண்டு போய் வைக்கப்படுறோம்? அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கணும். நாங்கள் எங்களோட சின்ன ஒரு வார்த்தையால் நாளை மறுமையில எங்களுக்கு அழிவை தேடிக்கொள்ளப்படாது. அப்போ நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தாலா அணுவாக விசாரிக்கிற டைமில் நாங்கள் வலது கையால் ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி, யாரெல்லாம் வலக்கையால் ஏட்ட பெற்றுக்கொள்கிறாங்களோ எங்களோட ஏடுகள் நாளைக்கு என்ன செய்யும்? மறுமையினால் தரப்படும். வலக்கையால் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா நாங்கள் தப்பி. வலக்கையால் பெற்றவங்கள்ட்ட அல்லாஹ் துருவி கேட்க மாட்டான். ஏன்? அவங்கள்ட்ட கொஞ்சம் பாவம், நாங்கள் தொழுகிறோம் மோதுறோம் நல்ல மழை செஞ்சுக்கிறோம், பிதுகத்திக்காது ஷிர்கிக்காது. இவங்க சின்ன அல்லாவால் மன்னிக்கக்கூடிய லிமையஷா, யாருக்கு அல்லாஹ் நல்லவன், அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவன் பாவத்தை மன்னிப்பான். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அல்லாஹு தாலா வலக்கையில் ஏட்ட கொடுப்பான்.
யாருக்கு அல்லாஹ் துருவி துருவி ஆராயணும், யாருக்கு அல்லாஹ்வுடைய நலவு கிடைக்கலையோ அவங்க என்ன செய்வாங்க, பிஷிமாலி அவங்க இடது கையால் என்ன செய்வாங்க, அவங்களோட ஏட்டை எடுத்துக்கொள்வாங்க. அவங்க உண்மையிலே துருவி துருவி ஆராயப்படுவாங்க. அவங்க தான் நஷ்டவாளிகள். அப்போ அந்த நஷ்டவாளிகளாக நாங்கள் இருக்கப்படாது. அப்போ இந்த அமல் எங்கே வருது, நாங்கள் வழக்கையால் ஏட்ட பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நாங்கள் எப்போவுமே அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது. நாங்கள் நாங்கள் அல்லாவுக்கும் செய்யக்கூடிய சில இபாதத்துகள் இருக்குது, அல்லாவுக்காக நாங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் அல்லாவுக்காக செய்யக்கூடிய இபாதத்துகளில் விஷயங்களில் நாங்கள் தவறுட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், நாடினா மன்னிப்பான். இப்போ தொழுகை 5 நேரம் தொழுகை ஒரு டைம் மிஸ் ஆகிடுச்சு, அது எங்களுக்கு கலா செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்கல, அல்லாஹ் நாடினா மன்னிப்பான். அதே போல் எங்கள்கிட்ட சொத்து இருந்தும் தர்மம் செய்யலை, அதை அல்லாஹ் நாடினா மன்னிப்பான். அல்லாவுக்குரிய சில விஷயங்களை அல்லாஹ் நாடினா மன்னிப்பான். ஆனால் என்னால் மனிதனுக்கு நடந்த பிழைகள் அல்லாஹ் மன்னிப்பானா, ஒரு நாளும் அவனாக மன்னிக்க போகல. எப்போ மன்னிப்பான், இந்த உலகத்தில் நான் அவங்கள்ட்ட போய்த்து நீங்கள் மன்னிச்சுக்கோங்க, நான் இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டேன், நீங்கள் என்ன மன்னிங்க, உங்களை பற்றி இப்படி அவதூறு பேசிட்டேன் என்ன மன்னிங்க, உங்களை பற்றி இப்படி ஒரு பொய்யாக நான் வதந்தி ஒன்று கிளப்பினேன் மன்னிங்க, உங்களை பற்றி இப்படி பேசினாங்க நான் அமைதியாக இருந்தேன் என்ன மன்னிங்கன்னு சொல்லி நாங்கள் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் என்ன செய்வான், அல்லாஹ் மன்னிப்பான். இல்லாட்டி நாளைக்கு நாங்கள் சொர்க்கவாதியாக இருப்போம், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு முலம் இருக்கும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேசப்பட்ட அந்த மனிதன் யா அல்லாஹ் இவனை சொர்க்கத்தில் அனுப்பிடாது, என்னை பற்றி இப்படி அவதூறு சொல்லிட்டான், என்கிட்ட இவ்வளோ பணம் வாங்கினான், இதை தரல, இந்த பிஸ்னஸில் மோசடி செஞ்சுட்டா இவரை அனுப்பிடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த மனிதன் என்ன செய்வான், எங்களோட முன்னுக்கு சொர்க்கத்துக்கு போக விட மாட்டான். அப்போ இது நாங்கள் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்தை நாங்கள் இந்த உலகத்திலேயே நாங்கள் என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்டுடணும். உண்மையிலே நான் ஒருத்தரை பற்றி என்ன செஞ்சிட்டேன், இப்படி பேசிட்டோம்னு சொன்னால் நேரடியாக போய்த்து எங்களுக்கு மன்னிப்பு கேட்கல, ஏன் பயம். இப்போ உண்மையிலேயே ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சுக்கிறாரு, இல்லாட்டி ஏதோ ஒரு தொடர்புல சீரழிஞ்சிட்டாங்க. அப்போ உண்மையிலேயே அவங்க தப்பு செஞ்சிருந்தா கூட அவங்க என்ன செய்கிறாங்க, யா அல்லாஹ் நான் இப்படி தவறு செஞ்சுட்டு என்னை மன்னிச்சுட்டு தஹஜ்ஜுல அழுது தொழுது மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் எல்லா பாவத்தையும் நாங்கள் அழுது கேட்டாலும் மன்னிப்பு கேட்டதோட மன்னிப்பான். உண்மையிலே அவங்க மன்னிச்சு நிரபராதி ஆயிட்டாங்க. ஆனால் எப்பயோ 20 வருஷத்துக்கு முன்னால் 10 வருஷத்துக்கு முன்னால் செஞ்ச அந்த தவறை பார்த்தா அவங்க இப்படி முந்தி இருந்தாங்க, இப்படி சும்மா ரோட்டில் ஆடி இருந்தாங்க, அந்த ஆம்பளையோட இப்படி இருந்தாங்க. ஆனால் இப்போ பயானுக்கு வந்துக்குது, இப்போ இப்படி இருக்கிறாங்க, நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்க, இப்போ பயான் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் நாங்கள் பேசியலுமா எங்களுக்கு எப்பயோ நடந்து தௌபா செஞ்சு அல்லாடத்தில் ஒரு சொர்க்கவாதி அழைக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தால் அவரை பற்றி நாங்கள் பேசுகிற காலம் எல்லாம் என்ன நடக்கும், எங்களுக்கு பாவம். ஆனால் அவர் செஞ்சது என்ன, ஒரு விபச்சாரம், ஒரு களவு, ஒரு பொய், அது அல்லாவுக்கும் அவருக்கும் உட்பட்ட விஷயத்தில் அவர் தவறு செஞ்சிட்டாரு. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் மரணிக்கும் வர அவரோட மானத்தை பங்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அவள் எல்லாத்தையுமே களவெடுப்பாள். அவள் அப்படித்தான் என்ன செய்ய, அவள் கொடுத்த சாமனை திருப்பி தரவே மாட்டாள், அதில் அவள் ஒழிச்சு கொள்வாள். இது மாதிரி விஷயங்கள் என்னது, நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட செல்கிற டைமில் புறமாகவும் மிக்குது, அவதூறாகவும் மிக்குது. ஆனால் அவள் தௌபா செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் திருப்பியும் அந்த விஷயத்தை பேசினோம்னா என்ன நடக்கும், அவங்களுக்கு நன்மை கூடிட்டே இருக்கும். அவங்களோட தப்பு செஞ்சு தௌபாவும் செஞ்சுட்டாங்க, நாங்கள் பேச நன்மையும் கூடிட்டே போகுது. நாங்கள் என்ன செய்யும், குற்றவாளியாக நாளைக்கு எங்களோட ஏடி இடக்கையால் கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக எங்களுக்கு வருது. அப்போ ஒவ்வொரு நாளும் பேச எங்களுக்கு பாவம் வந்துட்டே இருக்குது. நாங்கள் செஞ்ச அமல்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், அவங்களுக்காக எடுத்து கொடுக்கப்படும். நாங்கள் செஞ்ச நல்ல அமல்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து என்ன செய்யும், பிறகு அவங்களோட பாவங்கள் கூட எங்களுக்கு திருப்பி தர நிலைமையில ஏற்பட்டு நாங்கள் நரகவாதிகளாக ஆகிற சந்தர்ப்பம் தான் நாங்கள் அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுறது, அடுத்தவங்க செஞ்ச பாவத்தை நாங்கள் திருப்பி செல்றது எல்லாம் என்னது, நாங்கள் நரகவாதிகளாக ஆகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். அப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்லிக்கிறான், ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் என்ன செய்யப்படாது, அடுத்தவங்களை பற்றி பேசப்படாது, அவதூறு சொல்லப்படாது, வீணான விஷயங்களில் ஈடுபடப்படாதுன்னு ஏன் சொல்லிக்கிறான். இந்த மாதத்தில் நாங்கள் பசியில் வைக்கிறோம், தண்ணி தான் வருது, நிறைய நோய்கள் ஆகிப்போம், ஆனாலும் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைப்போம். உண்மையிலேயே நாங்கள் விடுற நோன்பை கூட அடுத்த நாட்களில் பிடிக்கிற காரணம் என்னது, அந்த கூலி எங்களுக்கு முழுமையாக கிடைக்கணுன்றது தான் நோக்கம். அப்போ அந்த நோன்பை பிடிச்சிக்கொண்டு நாங்கள் அடுத்தவங்களை பேசப்படாது, அடுத்தவங்களுக்கு எதுவுமே செய்யப்படாதுன்னு சொல்லி நல்லவங்களாக வாழ்கிறோம். ஒட்டோவா நாங்கள் என்ன செய்கிறோம்,
பாவத்திலிருந்து அப்படியே விடுபட்டுட்டு வரோம். அந்த ஒரு மாதமும் அடுத்தவங்களை பற்றி பேசாமல் நல்லவங்களாகவே இருந்துட்டு வந்து அப்படி இருக்கிற டைமில் எங்கள்கிட்ட நன்மை கூடுது, இறையச்சம் கூடுது. அடுத்த மாதங்கள் என்ன செய்யணும், அது அப்படியே நாங்கள் தொடரணும். அதைத்தான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், இந்த நோம்பின் மூலம் எங்களுக்கு நாடுறான். அப்போ நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாங்கள் நல்லடியார்களாக வாழணும்னு சொன்னால், அந்த நல்லடியார்களாக இருக்கணும்னு சொன்னால், வழக்கையில் ஏடு எங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால், நாங்கள் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் எங்களோட இதுகளை நாங்கள் செலுத்தக்கூடாது. அடுத்தவங்களோட விஷயத்தில் நாங்கள் எதையுமே பார்க்கப்படாது. நாங்கள் எங்களோட வேலையை மட்டும் பார்க்கணும், எங்களோட பிள்ளைகளோட வேலையை பார்க்கணும். அடுத்தவங்களை நாங்கள் திருத்தணும், ஆனால் அவங்கள பற்றி நாங்கள் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி தெரிய தேவையில்லை. ஒருத்தட்ட மனிதர்களாகிய எங்கள்கிட்ட என்ன இருக்குது, ஒரு பாவம் நீக்குது, ஒரு பிழை இருந்துகிட்டே இருக்குது. எல்லாரையும் முழுமையாக அல்லா படைச்சிக்கிறானா, முழுமையாக நல்லவங்களாக படைச்சிக்கிறானா? நான் தொழுவேன், ஓதுவேன், ஆனால் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கலாம். ஒருத்தர் தர்மம் செய்வார், அவர்கிட்ட தொழுகை இருக்காது. ஆனால் இது மாதிரி அல்லாஹு தாலா ஒவ்வொரு குறையில தான் படைச்சிக்கிறான். அதை நாங்கள் என்ன செய்யணும், அதை நாங்கள் சரிப்படுத்திக்கணும். அதை நாங்கள் அடுத்தவங்களோட விஷயத்தில் ஆராய்ந்து தெரியப்படாது இல்லைங்களா? அப்போ நாளை மறுமை நாளில் எங்களுக்கு வழக்கையால் ஏடு கிடைக்கணும். நாளை மறுமை நாளில் எங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க, எங்களோட கணவன் இருப்பாங்க, எங்களோட பெற்றோர் இருப்பாங்க, நாங்கள் உயிருக்கு உயிராக நினைக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஷேர் பண்ணக்கூடிய எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் நாங்கள் அவங்கள கண்டா உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கண்டா மனசை விட்டு பேசுவோம். எங்களோட பெற்றோரை கண்டா ஒரு சந்தோஷம், கணவன்ட்டு எல்லாம் ஷேர் பண்ணுவோம். பிள்ளைகளை தான் இந்த உலகத்தில் நாங்கள் தலையில் தூக்கி வைப்போம். பிள்ளைகளுக்காக நாங்கள் தொழாமல் இருந்த சந்தர்ப்பங்கள் இருக்குது, பிள்ளைகளுக்காக நாங்கள் அமல்களை விட்ட சந்தர்ப்பங்கள் இருக்குது, கணவனுக்காக நாங்கள் எங்களுக்கு தேவையானவங்க கூட பிரிஞ்ச சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் உலகத்துக்காக நாங்கள் எங்களோட பிள்ளைகள் குடும்பத்துக்காக நாங்கள் நிறைய அமல்களை விட்டுடுறோம். ஆனால் நாளை மறுமை நாளில் அந்த இடத்துல அல்லாஹ்வோட சன்னிதானத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்றாயிருப்போம். எங்களோட கணவன் எங்களை கண்டுட்டு என்ன செய்வாங்க, விரண்டோடுவாங்க. எங்களை பெத்த எங்களை உயிராக நினைக்கக்கூடிய அல்லாஹு தாலா அவனோட அன்புக்கு ஈடு அதே மாதிரி ஒரு பங்கை எங்களோட பெற்றோருக்கு கொடுக்குறாங்க. எங்களை என்ன செய்கிறாங்க, கண்டுட்டுக்கு விரண்டோடுவாங்க. நாங்கள் உலகத்தில் பிள்ளைகளுக்காக எல்லாத்தையுமே அழிச்சோம், நேரத்தை அழிச்சோம், சொத்தை அழிச்சோம், அவங்களுக்காக எத்தனையோ பேரோட சண்டை பிடிச்சிப்போம். ஆனால் அந்த பிள்ளைகள் கூட என்ன செய்வாங்க, எங்களை விட்டு விரண்டோடுவாங்க. எங்களோட நண்பர்களுக்காக நாங்கள் எவ்வளோ பேசிப்போம், அவங்களுக்காக அமல்களை கூட விட்டுட்டு அவங்களோட அரட்டை அடிச்சிப்போம். ஆனால் அந்த நண்பர்கள் என்ன செய்வாங்க, எங்களை விட்டு விரண்டு ஓடுவாங்க. என்ன காரணம், இந்த உலகத்தில் நாங்கள் அவங்களோட தேவையுடையவங்களாக இருக்கிறோம். அல்லாஹு சமத், அல்லாஹு தாலா எந்த ஒன்றுலையுமே தேவையில்லாதவன். ஆனால் மனிதனாகிய எங்களை அல்லாஹு தாலா ஒருத்தரில் தங்கி வாழ்கிறதுக்கு தான் வச்சிக்கிறான். அப்போ எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் தேவையானவங்களை தான் எல்லாம் வச்சுக்கிறான். எனக்கு அவங்க தேவையில்லையே, எனக்கு அவங்களால எந்த பிரயோசனமும் இல்லைன்னு யாராலையும் செய்யலாம். இன்றைக்கு நாங்கள் உதவிவிட்டா நாளைக்கு அவங்க எங்களுக்கு தேவைப்படும். அப்போ நாங்கள் அந்த விஷயத்தில் கவனமாயிக்கணும். அதே போல் மறுமை நாளில் நாங்கள் யாருக்கெல்லாம் உயிரை கொடுத்து இந்த உலகத்தில் நாங்கள் எங்களோட நன்மைகளை புறக்கணித்தோமோ, நாளைக்கு அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, எங்களை விட்டு விரண்டோடுவாங்க. என்ன காரணம், நாங்கள் நாளைக்கு அவங்கள்ட்ட மறுமை நாளில் உங்களோட நன்மையால் தாங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உலகத்தில் இப்படி செஞ்சேன், உங்களோட நன்மையால் தாங்கன்னு கேட்போம். அதுக்கான சந்தர்ப்பத்தை அவங்க ஏற்படுத்தி தர மாட்டாங்க. எங்களை விட்டு விரண்டோடுவாங்க. யாருமே அந்த இடத்துல எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அல்லாஹ்வை தவிர. நாங்கள் செய்த நல்ல மகள் எங்களுக்கு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணும். நாங்கள் செய்த தர்மம், நாங்கள் ஒரு பெரிய பாவத்திலிருந்து நாங்கள் மீண்டு வந்திப்போம், அந்த மீட்சி எங்களை அந்த இடத்துல பாதுகாப்பு தரும். அதே போல் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் நிறைய குர்ஆன் ஓதணும்னு அல்லாஹு தாலா ஏன் சொல்கிறான், நாளை மறுமையில் நாங்கள் எந்த அளவுக்கு குர்ஆன் ஓதினோமோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், குர்ஆன் எங்களுக்கு ஷஃபாஅத் செய்யும். குர்ஆன் இப்போ சூரத்துல் பக்கரா, சூரா ஆல இம்ரான், இது ரெண்டையும் யாரெல்லாம் அதிகம் ஓதுறோமோ அது ரெண்டும் போட்டி போட்டுக்கொண்டு எங்களை பாதுகாக்கும். ஆல இம்ரான் செல்லும், எல்லாம் இந்த மனிதன் அணியோடு இவன் என்ன நிறைய ஓதிக்கிறான். பக்கராவை நாங்களை போட்டி போடும். அதே போல் நாங்கள் குர்ஆன் ஹாஃபில் மனனம் செய்தவங்க இருக்கிறாங்க. அதே போல் குர்ஆன் மனனம் செய்யாமல் ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆன் முடிக்க, ரமலான் அல்லாத காலத்துலையும் ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆன் முடிக்கக்கூடிய எங்களோட தாய்மார்கள் நிறைய இருக்கிறோம். அப்போ அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், நாங்கள் நிறைய குர்ஆன் ஓத எந்த அளவுக்கு குர்ஆனை ஓதி முடித்து தூரம் போகிறோமோ அது வரைக்கும் எங்களோட அந்தஸ்து கூடிகிட்டே போகுது. அப்போ எப்படி அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், மறுமை நாளில் நாங்கள் ஒரு இடத்துல இருப்போம் இல்லைங்கண்ணா, நாங்கள் ஒரு இடத்துல இருப்போம். அந்த இடத்துலிருந்து குர்ஆனை ஓதினவங்களை பார்த்தோம்னு சொன்னால், குர்ஆனை மனனம் செஞ்சவங்களை பார்த்தோம்டா, குர்ஆனை அதிகமாக சுமந்தவங்களை பார்த்தோம்னு சொன்னால், சுமந்தவங்கண்டா ஓதுனவங்க, மனனம் செய்யாதவங்க கூட இதில் அடங்குவாங்க. அப்போ அவங்கள பார்த்தா நட்சத்திரங்கள்
சந்திரன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அந்த அளவு உயரத்தில் அவங்களோட அந்தஸ்து அல்லாஹு தாலா கொடுப்பான். அப்போ நாங்கள் அதிகமாக குர்ஆன் ஓதணும் இந்த ரமலான் மாதம். அது அல்லாத காலத்தில் கூட அதிகமாக குர்ஆன் ஓதினோம் அப்படி சொன்னால் எங்களோட அந்தஸ்து அதிகமாக்கப்படும். நாளைக்கு அந்த குர்ஆன் எங்களுக்கு ஷஃபாத் செய்யும். அந்த மறுமை நாளில் அந்த சூரத்துல் பக்ரா எங்களுக்காக ஷஃபாத் செய்யும். அந்த ஆல இம்ரான் என்ன செய்யும்? எங்களுக்காக ஷஃபாத் செய்யும். நாளைக்கு எங்களுக்கு எங்களோட புள்ள தேவையில்லை. நாங்கள் உலகத்தில் கஷ்டப்படுறோம், அவங்க எங்களை தேடி வரமாட்டாங்க. எங்களோட கணவனுக்காக நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம், அவங்க எங்களுக்கு வரமாட்டாங்க. ஆனாலும் நாங்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்காக செய்யக்கூடிய பணிவிடைகளை செஞ்சுட்டு எங்களுக்கு மறுமையில் நாங்கள் தேடிக்கொள்ளணும். மறுமையில் நான் தனியாக வெற்றி பெறணுன்றதுக்காக நாங்கள் எங்களுக்கு தேடிக்கொள்ளணும். அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும்? நாளை மறுமையினால என்னையும் உங்களையும் கண்ணியமானவங்களாக ஆக்கணும். நாங்கள் எப்போவுமே அல்லாட்ட துவா செய்கிற டைமில் ரப்பனா வ ஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா. யா அல்லாஹ், நீ வாக்களிச்சாயே அந்த மறுமை நாளில், அது வாக்களிக்கப்பட்ட ஒன்று மறுமை நாள், அது எப்போவுமே நடந்தே தீரும். எப்பயாவது ஒரு நாள் அது வரும். அந்த இடத்துல நீ என்னை இழிவுபடுத்திடாதே யா அல்லாஹ். அப்போ அவ்வளோ சஹாபாக்கள், நபிமார்கள், அந்த எல்லா நல்லடியார்கள், சுஹதாக்கள் எல்லாரும் மீக்கிற டைமில் நாங்கள் என்ன செய்யப்படணும்? கண்ணியமானவங்களாக இருக்கணும். யா அல்லாஹ், என்னையும் நாங்கள் என்ன எப்படி துவா கேட்கணும்? எங்களை மட்டும் கேட்கப்படாது. யா அல்லாஹ், என்னையும் எனது குடும்பத்தையும் என்னுடைய சந்ததி, எங்களோட பிள்ளைகளால் வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கும் கூடத்தான் நபி அவங்க துவா செஞ்சுக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் யார்? அவங்களோட சந்ததிகள். அவங்க துவா செஞ்சதால தான் அல்லாஹ்வுடைய அருளால் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஓரளவுக்காவது மார்க்கத்தோட இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகளும் கூட அந்த மறுமை நல்ல கண்ணியமானவங்களாக இருக்கணும், இழிவுபடுத்தவங்களாக ஆகப்படாதுன்றதுக்காக இந்த துவாவை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா கற்றுத்தாரான். இதை நாங்கள் மனனம் செஞ்சு கடமையாக்கப்பட்ட மாதிரி ஓதணும். ஒரு இபாதுர் ரஹ்மான்ட பண்பு என்னது? எப்பவுமே துவா கேட்கறது, அவங்களோட சந்ததிகளுக்காகவும் துவா கேட்கறது தான் அவங்களோட பண்பு. அப்போ எங்களோட பண்பும் நாங்கள் எப்பவும் துவா செய்கிற டைமில் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் துவா செய்யணும். நாளை மறுமை நாளில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும்? கண்ணியமானவங்களாக ஆக்கணும். அல்லாஹ்வுடைய அந்த இழிவிலிருந்து, அவனுடைய நாசத்திலிருந்து எங்களை அல்லாஹு தஆலா பாதுகாக்கணுன்றதுக்காக இந்த துவாவை நாங்கள் கட்டாயம் ஓதணும். ரப்பனா வ ஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக் வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா. யா அல்லாஹ், ரசூல்மார்கள் மூலம் நீ வாக்களிக்கப்பட்ட அந்த மறுமை நாளில் என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே. இந்த துவாவை நாங்கள் கட்டாயம் கேட்கணும். ஏண்டா அல்லாஹு தஆலா தான் உலகத்திலேயே எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அன்பு செலுத்தக்கூடியவன் அந்த அல்லாஹ். அந்த அல்லாஹு தஆலாவுடைய நாசம் எங்களுக்கு கிடைச்சிச்சின்றா சொர்க்கம் போயலுமா? அல்லாஹு தஆலாவுடைய அருள் இல்லாமல் எங்களுக்கு சொர்க்கம் போயலுமா? அவனுடைய சாபம் வயல், அவனுடைய கேடு எங்களுக்கு கிடைச்சா சொர்க்கம் போயலுமா? அப்போ அல்லாஹு தஆலாட்ட நாங்கள் எவ்வளோ அமல் செஞ்சாலும், எவ்வளோ தொழுதாலும் இந்த துவாவை கட்டாயம் கேட்கணும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நானும் கூட எவ்வளவு அமல் செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் சொர்க்கம் போகலாம். அப்போ நாங்கள் எவ்வளோ அமல் செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு வேணும். யா அல்லாஹ், உன்னுடைய அன்பு எனக்கு வேணும், உன்னுடைய கண்ணியம் எனக்கு வேணும், உன்னுடைய சொர்க்கத்துக்கு நான் நுழையணுமுண்டா நீ தான் அதற்கான எனக்கு அருளை தரணும்னு சொல்லி நாங்கள் கட்டாயம் அல்லாட்ட துவா செஞ்சு கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த ரமலான் அல்லாமல் அடுத்த மாதங்களிலும் கூட நாங்கள் மரணிக்கும் வரைக்கும் கண்ணியமானவங்களாக வாழ்ந்து அந்த மறுமை நாளையும் கண்ணியமானவங்களாகவே எழுப்பப்படணும் என்று பிரார்த்தனை செய்தவளாக வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.